அரசியல்வாதிகளோட ஒரு சிறிய கேள்விங்க. என்ன கேள்வினா, எப்போ பார்த்தாலும் திர்சா 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 சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரு திர்சா அவங்க என்ன பண்ணாங்க? சரிங்களா? எல்லாருமே அரசியல்வாதி நிறைய பேர் இந்த வார்த்தை சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னாங்க. இப்போ அடுத்து ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அவங்க நயினா நாகேந்திரன் அவங்க திர்சா விட்டு நீங்கள் வெளில வாங்க விஜய், ஏன் உள்ளே இருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவர் திர்சா கூட இருந்தத யாராச்சும் போய் பார்த்தீங்களா? இல்லை ஏதாச்சும் நடந்துச்சா? ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? ஃபஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு நடிகை திர்சா அவர்களை ரொம்ப இழிவாக பேசுகிறீங்க? ஏன்னா அவங்க படத்தில் நடித்தது பெரிய தவறாங்க. அவங்கள இப்படி பேசி பேசி ஆனால் மொத்தத்தில் அவங்க தான் ஒரு முடிவு எடுத்து போய் கேஸ் கொடுத்தா தான் சரியாக இருக்கும் போல். சரிங்களா? என்னை இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்கிறதே தப்பு தான். எப்பயும் சொல்கிறேன், டேரெக்டாக மோதுறது டேரெக்டாக விஜய்கிட்ட மோதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சு இழிவுபடுத்தி பேசுகிறதோ, நான் அவரை மட்டும் சொல்லைங்க, மற்ற எந்த கட்சியில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, பெண்களை வச்சு தயவுசெய்து பேசாதீங்க. அரசியல் நாகரிகம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஏன்னா அரசியல் செய்கிறது உங்களுக்கு டேரெக்டாக செய்யுங்க. இவர் தப்பு செஞ்சார்னா அதை தப்பை சுட்டி காட்டுங்க. ஏன்னா எவ்வளவோ தப்பு நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஆனால் இப்போ டேரெக்டாக இந்த மாதிரிலாம் விஷயத்தை கொண்டு வராதிங்க. அது நல்லதில்லை. அது சமுதாயத்துக்கு நல்லதில்லை. நிறையா பெண்கள் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே இப்போ நிறைய விஷயத்த சோசியல் மீடியாவில் ஈஸியாக ஷேர் பண்ணுறாங்க. அதனால் நீங்களே பெண்களை இழிவுபடுத்தி பேசி நீங்களே அசிங்கப்பட்டுக்காதீங்க. இது பொதுவாக நான் சொல்கிறேன், எந்த பெண்களையும் தப்பாக பேசாதீங்க. அரசியல் நாகரிகத்தோடு பேசுங்க. நண்பர்களே, யூடியூப், ஃபேஸ்புக்கில் எல்லாம் நல்லா பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.